ஏழாவது பாடம்பா அளப்பது எப்படி. அளவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டர், சென்டிமீட்டர், இந்த அளவைகள் ஸ்டாண்டர்டானது, எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. அது போக பழைய காலத்தில் முழத்தில் அளந்தாங்க. முழம்னா இந்த கை இருக்குல்ல தங்கம், கை வச்சு அளக்கிறது. பூவெல்லாம் முழத்தில் அளந்து கொடுப்பாங்க. அடுத்தது கால்களை ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வச்சு அளக்கிறது. இது பேர் காலடி. ஒரு காலுக்கு பக்கத்தில் இன்னொரு பாதம் வச்சு அளக்கிறது காலடி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் அதுக்கடுத்தது தள்ளி இன்னொரு கால் வச்சதுன்னா தப்படி. ஜான் அப்படின்னு சொன்னால் கைகளை வச்சு அளக்கிற அளவை. இது ஜான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அளவைகளும் கூட அளவு முறையில் வழக்கத்தில் இருந்துச்சு. கைகளை இப்படி விரித்து வச்சு அளக்கிறது ஜான். இந்த பார்த்தீங்கன்னா கையை இப்படி முளம் போடுறதுன்னு சொல்லுவாங்களே, கையை நீட்டி அளக்கிறது. காலடினா ஒரு கால் பக்கத்தில், ஒரு பாதம் பக்கத்தில் இன்னொரு பாதம், அந்த பெருவிரலில் டச் பண்ணி வர்றது காலடி. இப்படி தள்ளி வச்சு வர்றது தப்படி. நம்ம நடக்கிற மாதிரியே வர்றது தப்படி. இப்போ இது கூட பொறுத்த சொல்கிறாங்க தங்கம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? காலடி. இது என்னது? முழம். இது என்னடா தங்கம்? ஜான் போடுறது. இது தப்படி. ஓகேயா? அதை நம்ம அது கூட இணைக்க வேணும். கரெக்டாக அது கூட இணைக்க வேணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா. கொடுக்கப்பட்டுள்ள அளவைகளால் உங்கள் வகுப்பறையில் பள்ளியில் உள்ள கீழ்காணும் பொருட்களின் நீளத்தை அளந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இந்த டேபிளை நம்ம ஜான் அளவையில் அளந்தோம்னா 4 to 5 ஜான் வரும். சரியா? இந்த ஜன்னலை அளந்தோம்னா 5 to 8 ஜான் வரும். இப்போது இந்த கைத்தை முளம் போட்டு அளந்தோம்னா 3 to 5 வரலாம். இந்த கம்பியை அளந்தோம்னா 2 to 3 வரலாம். காலடியில் இந்த பெஞ்சை, சிட்டிங் பெஞ்சை உட்கார்ற இருக்கி அளந்தோம்னா 8 to 12 காலடி வரலாம். இந்த கதவை, இந்த பாதி அளந்தோம்னா 3 to 5 வரலாம். தப்படியில் இந்த கிளாஸ் ரூமை அளந்தோம்னா 10 to 20 அடி வரலாம். இந்த கேட்டு முன்னாடி இருக்குதுல்ல, இந்த பாதை, இதை அளந்தோம்னா 8 to 1 அடி வரலாம். சரியா? நம்ம அவங்க கோடு போட்டு காமிச்சிருக்காங்கள, அந்த ஏரியாவை நம்ம அளக்க வேணும். இந்த ஏரியா வளர்ந்தோம்னா 4 to 6, இந்த ஏரியா வளர்ந்தோம்னா 5 to 8, அந்த மாதிரி வரலாம். இது அப்ராக்சிமேஷன். இந்த அளவைகள் நம்மளோட கையை பொறுத்து வேறுபடும். இப்போ நீ குட்டி பையனா கை முளமெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஹைட்டாக இருக்கிறவங்க, பெரிய ஆளுங்கன்னா அவங்களோட அளவைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மாறுபடும். ஓகேயா? இது மேசை வகுப்பறையின் நீளத்தை அனுமானித்து அளவைகளால் அளவிடும் அட்டவணையை நிரப்புக. இது ஜென்ரலானது தங்கம். இதுதான் கேள்வி. மேற்கண்ட அட்டவணையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? இருவருக்கும் வெவ்வேறு அளவீடுகள் கிடைக்கும். எப்படின்னா, அளவைகள் பார்த்தேன்னு சொன்னால் வேறு அளவீடு. மேசையின் அனுமான நீளம், மேசையின் சரியான நீளம். ஓகேயா? 2 பேர் அளவிடும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு அளவு தான் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய வயது, அதெல்லாம் பொறுத்து இது வேறுபாடு அடையும். ஏன்னா இது அப்ராக்சிமேட்டாக அளக்கிற அளவை தான். கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் நீளத்தை அளக்க உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்க. இப்போ பென்சில் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? பென்சிலை கையில் அளந்துக்கலாமா? கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா? நம்மளுடைய இந்த அளவையை விட இந்த அளவையில் அளந்துக்கலாம், முளத்தில் அளந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிளாக் போர்டு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கை அளவையில், ஜான் அளவையில் அளந்துக்கலாம். இப்போ பூவு இருக்குது அப்படின்னு சொன்னால் பூவை நம்ம முளம் போட்டு முளத்தில் அளந்துக்கலாம். இப்போ இந்த ஓடு பாதை, கிரிக்கெட் இது இருக்குதுல்ல தங்கம், இந்த இடத்த அளக்க வேணும்னு சொன்னால் நம்ம தப்படியை உபயோகப்படுத்தலாம். கால அளவில் நம்ம என்ன பண்ணலாம்? அதை அளந்துக்கலாம். ஓகேடாமா? அப்போது பென்சில் அளக்கிறதுக்கு நாம் இந்த முளத்தை பயன்படுத்துகிறோம். பிளாக் போர்டு அளக்கிறதுக்கு ஜானை பயன்படுத்துகிறோம். பூவை அளக்கிறதுக்கு முளத்தை பயன்படுத்துகிறோம். இந்த கிரவுண்டை அளக்கிறதுக்கு தப்படியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இது ஜென்ரலு. ஓகேயா? இது ஒன்றை பொறுத்து வேறுபாடு அடையும். இது நீங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக தான் அளந்து எழுதிக்கிற வேணும். பயிற்சி செய்வோமா. பொருளின் நீளத்திற்கேற்ப கட்டங்களை வட்டமிடுக. இப்போ இது 2 அளவை இருக்குது. 2 அளவை அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னு எடுத்து எழுதணும். இது எங்கே வரைக்கும் வருது? இங்கே வரைக்கும் வருது. இப்போ 1 2 3 4. இப்போ 4ன்னு சொல்லி நம்ம அங்கே போடணும். கலர் வேணால் மாற்றிக்கலாம். இந்த கலர் எடுத்துகிட்டு
என்ன போடணும், 4 வரைக்கும் நாம் கலர் போடணும். அடுத்தது இங்கே பாரு, இது எத்தனை இருக்குன்னு என்ன பர்சம், இது வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5. அப்போது நம்ம இந்த 5 வரைக்கும் இதில் கலர் போட்டுக்கணும். அடுத்தது பாரு, இதில் இங்கே வரைக்கும் அளவு இருக்குது. இப்போது 1 2 3 4 5 6. இது பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நாம் கலர் போட்டுக்கணும். இது பாரு, இங்கே வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம கலர் பண்ணிக்கணும், 8 வரைக்கும். இது பார்த்தங்கோ, இங்கே கடைசி வரைக்கும் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 வரைக்கும் நம்ம கலர் பண்ணிக்கிற வேணும். அந்த எண்ணெயும் எடுத்து எழுதிடணும். இப்போ இது முதல்ல இவங்க வண்ணமிட்டு காமிச்சிருக்கிறாங்க. எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. இப்போ 5 எழுதிட்டாங்க, வண்ணமும் எழுதிட்டாங்க. இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது. அப்போ 1 2 3 4 5 6. இங்கே 6ன்னு எழுதிட்டு நம்ம 6 வரைக்கும் இங்கே வண்ணமிடணும். சரியா? அடுத்து இந்த சேவல் இங்கே வரைக்கும் இருக்குது. 1 2 3. இப்போ நம்ம வண்ணம் போட்டு இந்த இடத்துல 3ன்னு எழுதணும். இந்த நாய் பார்த்தங்க, எங்கே வரைக்கும் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. 1 2 3 4. இப்போ நம்ம இங்கே வரைக்கும் கலர் பண்ணிவிட்டு கீழே என்னென்னு எழுத வேணும், 4ன்னு எழுத வேணும். ஓகேயா? ஸோ அடுத்தது இந்த பூனை எங்கே வரைக்கும் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ 1 2. இங்கே எத்தனை இடம் எழுதணும், 2ன்னு எழுதணும். எழுதிட்டு இங்கே நம்ம கலர் பண்ணிடணும். என்ன கலர் பண்ணுறியோ அந்த கலரில் இங்கேயும் நம்ம கலர் பண்ணிடணும். மிஸ் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கறனால நான் எல்லாத்துலேயும் சிவப்பே போட்டுட்டேன். நீ வேறு கலர் யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக அழகாக வச்சுக்கோங்க புக்கை. சரியாடாமா? இதுதான் இதுக்கு ஆன்சர். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் நீளத்தை அளக்க உதவும் பொருத்தமான அளவீடு செய்க. இப்போ பென்சில்னு சொன்னால் நம்ம இங்கே முளத்தில் அளக்கிறோம். சரியாடாமா? அப்போ இங்கேயுமே பென்சில் அளவு நம்ம எதில் அளந்துக்கலாம், முளம் வேணால் ஜான்லேயே அளந்துக்கலாம். சரியா? பென்சில் அளவு, இது பென்சில் தானே, பென்சிலை நம்ம கையளவையிலே அளந்துக்கலாம். அப்போது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், பென்சிலை எதில் அளக்கிறோம், ஜானில் அளக்கிறோம். கயிறு, இந்த கயிற்றை நம்ம எதில் அளக்கலாம், முளம் போட்டு அளந்துக்கலாம். இந்த பாக்ஸு, கூர் சீவினை எண்ணி கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் நீளத்தை எழுதுக. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4. கூர் சீவினா ஷார்ப்னரை வச்சு எண்ணும் போது இதில் எத்தனை அளவு வருது, 4 அளவு வருது. அடுத்தது பொருள்களின் நீளத்திற்கு ஏற்ப கட்டங்களை எண்ணி வண்ணமிட்டு எண்ணி எழுதுகங்கிறாங்க. இப்போ இங்கே இது வரைக்கும் இருக்குதுடாமா. அப்போது 1 2 3 4 5 6. 6 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், வண்ணம் இட்டுறணும். 6ங்கிற நம்பர் இங்கே எழுதிடணும். என்ன கலரில் வண்ணம் போடுறோமோ அந்த வண்ணத்தை இங்கேயும் போட்டுடணும். அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. சரியான விடையை டிக் செய்க. ஒரு அறையின் நீளத்தை காலடியை கொண்டு அளக்க முடியுமா? முடியும். காலடியில் தான் நாம் அளக்க முடியும். ஏன்னா அறையோட நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம முளமோ ஜானோ போட முடியாது, காலடியில் தான் அளக்க முடியும். சரியாடாமா? இதோடு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.